முருகனே துணை. அனைவருக்கும் இனிய வணக்கம். ஆன்மீகம் ஸ்டார்ட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வளங்களை தரும் வளர்பிறை பஞ்சமி வாராகி வழிபாடு. கார்த்திகை மாதமே சிறப்பு மிகுந்த மாதம் என்பது நம் அனைவருக்கும் தெரியும். இந்த மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை நாட்கள் என்பது அதீத சிறப்பு வாய்ந்த நாட்களாக கருதப்படுகிறது. அந்த வளர்பிறை நாட்களில் வரக்கூடிய ஒவ்வொரு திதிக்கும் விதமான சிறப்புகள் இருக்கின்றன. பொதுவாகவே நாம் ஒவ்வொரு திதிக்கும் எந்தெந்த தெய்வத்தை வழிபாடு செய்வோமோ அதே வழிபாட்டையே இந்த கார்த்திகை மாதத்தில் வளர்பிறை வரக்கூடிய திதிகளில் செய்தோம் என்றால் மற்ற மாதங்களில் செய்ததை விட பல மடங்கு பலன் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. அந்த வகையில் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி திதி அன்று வாராகி அம்மனின் அருளை பரிபூரணமாக பெறுவதற்கு ஏற்ற வேண்டிய தீபத்தை பற்றி நாம் பார்க்கலாம். வளர்பிறை பஞ்சமி வாராகி வழிபாடு. பஞ்சமி என்றதும் நம் நினைவிற்கு வரக்கூடிய முதல் தெய்வம் வாராகி அம்மன் தான். நம்முடைய கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் எதிரிகளின் தொல்லைகளும் நீக்கி வளமான வாழ்க்கையை வழங்கக்கூடியவளாகத்தான் வாராகி அம்மன் திகழ்கிறாள். உக்கிர தெய்வமாக இருக்கக்கூடிய இந்த அம்மனை ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை மற்றும் தேய்பிறை பஞ்சமி திதியில் வழிபாடு செய்வது என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அதிலும் குறிப்பாக கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி என்பது டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வியாழக்கிழமை வருகிறது. அன்றைய தினத்தில் வாராகி அம்மனை, அதாவது இன்றைக்கு வழிபாடு செய்யும் முறையை பற்றி பார்ப்போம். பலரும் பஞ்சமி திதி அன்று வீட்டில் வாராகி அம்மனின் சிலை வைத்திருந்தால் அதற்கு அபிஷேகம் செய்து தேங்காய் தீபம், பஞ்சமுக தீபம், வாராகி அம்மனுக்கு பிடித்த சிவப்பு நிற மலர்கள், வாராகி அம்மனுக்கு பிடித்த பழங்கள், வாராகி அம்மனுக்கு பிடித்த நெய்வேத்தியம் என்று ஒவ்வொன்றாக பார்த்து பார்த்து செய்வார்கள். வாராகி அம்மனின் சிலை இல்லாதவர்கள் கூட வாராகி அம்மனின் படத்தை வைத்து இந்த முறையில் வழிபாடு செய்வார்கள். இன்னும் சிலரோ சிலையோ படமோ இல்லாவிட்டாலும் பஞ்சமி திதியன்று பஞ்சமுக தீபம் ஏற்றி அதை வாராகி அம்மனாக பாலித்து வழிபாடு செய்வார்கள். இன்னும் சிலரோ அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்வார்கள். இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி திதி அன்றே ஒரே 1 மணி நேரம் மட்டும் தீபம் ஏற்றி எளிமையான வழிபாடு செய்தோம் என்றால் கண்டிப்பான முறையில் வாராகி அம்மனின் அருள் என்பது நமக்கு கிடைக்க பெற்று அனைத்து விதமான தெய்வங்களும் நம்மால் பெற முடியும். இந்த தீபத்தை மாலை 5 மணியிலிருந்து 6 மணிக்குள் அந்த 1 மணி நேரம் முழுவதும் எரியும்படி ஏற்ற வேண்டும். அதற்கு முதலில் வீட்டு பூஜை அறையில் நடுவே ஒரு மனைப்பலகையை போட்டு கொள்ளுங்கள். அந்த மனைப்பலகையின் மேல் சிவப்பு நிற துணியை விரித்து வாராகி அம்மன் படம் இருக்கும் பட்சத்தில் அதை சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் வைத்து எடுத்து வைத்து கொள்ளுங்கள். சிலை இருக்கும் பட்சத்தில் சுத்தமான தண்ணீரால் அபிஷேகம் செய்து சந்தனம் குங்குமம் வைத்து எடுத்து வைத்து கொள்ளலாம். அப்படியே இரண்டுமே இல்லை என்றாலும் பரவாயில்லை. ஒரு தாம்பாளத்தட்டில் வாசனை நிறைந்த மலர்களை பரப்பி கொள்ளுங்கள். அதற்கு மேலே ஒரு அகல் விளக்கை வைத்து கொள்ளுங்கள். இந்த அகல் விளக்கிற்கு 5 என்ற எண்ணிக்கையில் சந்தனம் குங்குமம் வைக்க வேண்டும். பஞ்சமுக விளக்கை வைத்து பஞ்சமுக தீபம் ஏற்றுவதாக இருந்தாலும் தவறு கிடையாது. இதில் நல்ல எண்ணெய் ஊற்றி பஞ்சுதிரி போட்டு வடக்கு பார்த்தவாறு ஏற்ற வேண்டும். பிறகு இந்த தீபத்திற்கு முன்பாக ஏதாவது ஒரு கிழங்கு வகைகளை நெய்வேத்தியமாக வைக்க வேண்டும். எதுவுமே இல்லை என்றாலும் ஒரு டம்ளர் தண்ணீரை வைத்து விடுங்கள். பிறகு அந்த தீபத்தை 11 முறை வலம் வர வேண்டும். அவ்வாறு வலம் வரும் பொழுது ஒவ்வொரு முறையும் ஓம் வாராகித்தாயே போற்றி, ஓம் வாராகித்தாயே போற்றி என்ற எளிமையான மந்திரத்தை கூறிக்கொண்டு வலம் வர வேண்டும். இவ்வாறு வலம் வந்த முடித்த பிறகு 16 செல்வங்களும் பெற்று நிறைவான வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற வேண்டுதலை அந்த தீப
துடரொளியில் இருக்கக்கூடிய வாராகி அம்மனை பார்த்து கூற வேண்டும். 1 மணி நேரம் முழுவதும் தீபம் எரிந்து முடிந்த பிறகு அந்த தீபத்தை குளிர வைத்து எடுத்து வைத்து விடலாம். வளங்களை வாரி வழங்கக்கூடிய வாராகி அம்மனை வளர்பிறை பஞ்சமி திதி அன்று இந்த 1 மணி நேர தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய அனைத்து விதமான செல்வங்களை பெற்று சிறப்பான வாழ்க்கையை வாழ முடியும் என்ற தகவலுடன் இந்த பதிவை நிறைவு செய்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.